இங்க நம்ம ஹீரோக்கு மூல வளர்ச்சி கம்மியா இருக்குது. இருந்தாலுமே அவங்க அம்மா சொன்னாங்கன்னு இவன் ஆர்மில சேர்றான். ஆர்மில சேர்ந்ததும் இவனுக்கு பாலான்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. இப்ப பாலா நம்ம ஹீரோட்ட சொல்றான், எனக்கு ஜட்டி பனியனை பத்தி எல்லாமே தெரியும், எங்க அப்பா தாத்தா எல்லாம் ஜட்டி பனியன் பிசினஸ் செஞ்சாங்கன்னு சொல்றான். இப்ப நம்ம பாலா நம்ம ஹீரோக்கு ஜட்டி பனியன் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆர்மில இருக்க எல்லாருக்குமே ஜட்டி பனியன் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்ப பாலா நம்ம ஹீரோட்ட சொல்றான், இந்த ஆர்மில இருந்து வெளியில போன பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு. இப்ப அடுத்த நாள் எல்லாரையுமே வார்க்கு அனுப்புறாங்க. அங்க எனிமிஸ் எல்லாருமே சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோ ஒரு 5 பேரை காப்பாத்துறான். ஆனா அந்த போர்ல பாலா மட்டும் இறந்து போறான். இப்ப நம்ம ஹீரோ 5 பேரை காப்பாத்தினதுக்காக மெடல் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு போர்ல அடிபட்டனால இனிமே நீங்க ஆர்மில இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வெளியில வந்த பிறகு பாலா சொன்ன போல ஒரு ஜட்டி பனியன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். அந்த பிசினஸ்க்கு மனசு மாறின ஒரு எனிமி சோல்ஜருமே ஹெல்ப் பண்ண வராங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்து நிறைய ஸ்டாக் செய்யறாங்க. ஆனா யாருமே அவங்க ஸ்டாக்கை வாங்கல. அப்பதான் மனசு மாறின அந்த எனிமி சோல்ஜர் சொல்றாங்க, நம்ம கம்பெனி நேமுக்கு ஒரு பொண்ணு நேம் வச்சா நல்லா சேல்ஸ் ஆகும். அப்ப நம்ம ஹீரோ ரூபான்னு ஒரு பேர் வைக்கும். அந்த பிசினஸ்மே ரொம்பவே நல்லா போகுது. இப்ப அவங்க படிப்படியா வளர்ந்து அவங்க ஒரு பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அந்த மனசு மாறின எனிமி சோல்ஜர் நம்ம ஹீரோட்ட கேக்குறாங்க, பாலா வீட்டுக்கும் கொஞ்சம் ஷேரும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் ஷேரும் போடுவோம். இப்ப நம்ம ஹீரோமே அந்த பிளானுக்கு சரி சொல்றான். இப்ப அந்த எனிமி சோல்ஜர் நம்ம ஹீரோட்ட சொல்றாங்க, நான் இப்ப ஊருக்கு போறேன், அங்க இருக்க எல்லாரையுமே நல்லபடியா இதே போல மாத்த போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க.